வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். அதாவது உங்க பிசினஸ்க்காக நீங்க பயன்படுத்துற வாகனங்களுக்கான காப்பீடு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஒரு நல்ல பாலிசியை எப்படி செலக்ட் பண்றதுன்னு எல்லாத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் உங்களை உண்மையிலேயே முழுசா பாதுகாக்குதா? யோசிச்சு பாருங்க. இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் இல்ல டேமேஜ் ஆச்சுன்னா உங்க பாலிசி தான் உங்க தொழிலே காப்பாத்த போற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. பாருங்க, இந்த இன்சூரன்ஸ் சட்டப்படி கட்டாயங்கிறத தாண்டி இது உங்க பிசினஸோட முதுகெலும்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட அது பெரிய பண நஷ்டத்தை உண்டாக்கிடும். ஆனா ஒரு சரியான இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்க பிசினஸ் எந்த பாதிப்பும் இல்லாம ஸ்மூதமா போயிட்டே இருக்கும். சரி, முதல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னா என்ன? அது ஏன் நம்ம பர்சனல் கார் இன்சூரன்ஸை விட வித்தியாசமானதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்க தொழில் சம்பந்தமா நீங்க யூஸ் பண்ற லாரி, பஸ், டாக்ஸி மாதிரி வாகனங்களுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண பாலிசி தான் இது. ஏன்னா இந்த வண்டிங்க ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஓடுது, நிறைய லோட் ஏத்துது, சில சமயம் டிரைவர்ஸ் கூட மாறுவாங்க. இதனால ரிஸ்க் ரொம்பவே அதிகம். அதனால தான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் தேவைப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல மோட்டார் வாகன சட்டம் 1988 படி இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப கட்டாயம். குறைந்தபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாவது இல்லாம ஒரு கமர்ஷியல் வண்டியை ரோட்ல ஓட்டுறது சட்டப்படி தப்பு. மாட்டிக்கிட்டா பெரிய ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், சட்ட நடவடிக்கைகளையும் சந்திக்க நேரிடும். ஓகே, இன்சூரன்ஸ் கட்டாயம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, நம்ம தேவைக்கு எது சரியா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பொதுவா இதுல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது என்ன பண்ணுனா, நம்ம வண்டியால மத்தவங்களுக்கோ அவங்க வண்டிக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா அதை மட்டும் கவர் பண்ணும். இன்னொன்னு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது தேர்ட் பார்ட்டிக்கு ஆகிற சேதத்தையும் கவர் பண்ணும். கூடவே நம்ம வண்டிக்கு ஆகிற சேதம், திருடு, தீ விபத்து, இயற்கை சீற்றம்னு எல்லாத்துல இருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பு கொடு. அடுத்ததா ஐடிவி அப்படின்னா இன்சர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வண்டியோட இப்போதைய மார்க்கெட் வேல்யூ. ஒருவேளை வண்டி திருடு போயிட்டாலோ இல்ல முழுசா டேமேஜ் ஆயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்க போற அதிகபட்ச தொகை இதுதான். அதனால ஐடிவிய சரியா குறிப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லனா கிளைம் பண்ணும்போது நமக்கு தான் நஷ்டம். இப்ப எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். பிரீமியம் எவ்வளோ ஆகும்? அதை எப்படி கணக்கிடுறாங்க? முக்கியமா நம்ம பிரீமியத்தை குறைச்சு எப்படி பணத்தை சேமிக்கலாம்? வாங்க பார்க்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனி சும்மா ஏதோ ஒரு கணக்குல சொல்லிருதில்ல. அதுக்கு பின்னால பல காரணிகள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம செலவை நாமளே கண்ட்ரோல் பண்ணலாம். முக்கியமா 3 விஷயங்கள் உங்க பிரீமியத்தை தீர்மானிக்கும். முதல்ல உங்க வண்டியோட வகை. அதாவது அது லாரியா, டாக்ஸியா இல்ல பஸ்ஸாங்கிறத பொறுத்து பிரீமியம் மாறும். ரெண்டாவது, நாம ஏற்கனவே பார்த்த ஐடிவி, அதாவது வண்டியோட மார்க்கெட் வேல்யூ. மூணாவது, வண்டியோட வயசு. பொதுவா பழைய வண்டிகளுக்கு பிரீமியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா பிரீமியத்தை குறைக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது நீங்க சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு மாதிரி. அதுதான் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா என்சிபி. அதாவது ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க பிரீமியத்துல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு இது ஒரு நல்ல போனஸ் இல்லையா? நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கிளைம் பண்ணாம இருந்தா இந்த என்சிபி டிஸ்கவுண்ட் கூடிக்கிட்டே போகும். தொடர்ந்து 5 வருஷம் எந்த கிளைமும் பண்ணலனா உங்க பிரீமியத்துல 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, கட்டுற காசுல பாதிக்கு பாதி மிச்சம். இது ஒரு பெரிய சேமிப்பு தானே? நாம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா வண்டி ஓட்டினாலும் சில சமயம் எதிர்பாராம விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தா இன்சூரன்ஸை எப்படி சரியா பயன்படுத்துறது, கிளைம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது ரொம்பவே டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கும். அது இயல்புதான். ஆனா கிளைம் பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த நேரத்துல எந்த பதட்டமும் இல்லாம தெளிவா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா முடிய இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1. முதல்ல பண்ண வேண்டியது உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்றது. 2. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். 3. தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட சர்வேயர் வந்து டேமேஜை செக் பண்ணுவாரு. கிளைம் பண்ணும்போது எந்த தாமதமும் ஆகாம இருக்க சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எப்பவும் கையில இருக்கணும். உங்க இன்சூரன்ஸ் பாலிசியோட காப்பி, வண்டியோட ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ், அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி. இதெல்லாம் ரெடியா இருந்தா வேலை சீக்கிரம் முடியும். ஓகே, கடைசியா நாம இதுவரைக்கும் பேசினதிலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை பார்த்துடலாம். இதோ உங்களுக்கான ஒரு குவிக் செக்லிஸ்ட். 1. உங்க பிசினஸ்க்கு முழுமையான பாதுகாப்பு வேணும்னா காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட். 2. சரியான கிளைம் தொகை கிடைக்க ஐடிவியை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க.
3 நோ கிளைம் போனஸ், அதாவது என்சிபி தான் உங்க பணத்தை சேமிக்கிற பெரிய டூல். 4 ஆக்சிடென்ட் ஆனா உடனே செயல்படுங்க, சரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா உங்க பாலிசி டாக்குமெண்ட்டை எப்பவும் முழுசா படிச்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க உங்க பாலிசியை எடுத்து பாத்தீங்களா? உங்க பிசினஸ் உண்மையிலே இப்போ சரியான பாதுகாப்புல இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.